அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளில் மீண்டும் ஒரு பதற்றம் உருவாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு கருத்து சீனாவிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் அரிய வகை கனிமங்களை பெறுவது தொடர்பாக சீனாவுடன் பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில்தான் ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டிகள் அதிபர் ட்ரம்ப் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்தார். அவர், சீன அதிபர் ஜி ஜின்பிங் என்னிடம் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அதாவது, நீங்கள் அமெரிக்க அதிபராக இருக்கும் வரை நான் தைவான் மீது ஒருபோதும் படையெடுக்க மாட்டேன் என்று அவர் என்னிடம் கூறினார். அதற்கு நான் அதை பாராட்டுகிறேன் என்று சொன்னேன். ஆனால் நான் மிகவும் பொறுமையாக இருக்கிறேன், சீனாவும் மிகவும் பொறுமையாக இருக்கிறது என்றும் அவர் கூறினார் என்று தெரிவித்திருந்தார். ட்ரம்பின் இந்த கருத்துக்கு சீனா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. பெய்ஜிங்கில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோனிங், தைவான் சீனாவின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி. தைவான் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பது சீன மக்களின் விஷயம். இது முற்றிலும் எங்கள் உள்நாட்டு விவகாரம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும், அமைதியான வழியில் இணைவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். ஆனால் தைவானை சீனாவிடமிருந்து பிரிக்க எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு சக்தியையும் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார். சீனா தைவானை தனது சொந்த பிரதேசமாக கருதி வரும் நிலையில் தைவான் சீனாவின் இறையாண்மை கோரிக்கைகளை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் அதிபர் ட்ரம்பின் கருத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது.